வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்கக்கூடிய சோசியல் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரெண்டாவது கூற்று, தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மறைமலை அடிகள். ரெண்டாவது கொஸ்டின், 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தேர்டு, கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்களா? நீதி கட்சி செய்த சாதனைகளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வகுப்பு வாரி அரசாணை எந்த ஆண்டுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1921 அல்லது 1922. 2 வருஷத்தில் வகுப்பு வாரி அரசாணை கொண்டு வந்திருப்பாங்க. அங்கே அல்லதுன்னு வராது, மற்றும்னு வரும். பணியாளர் தேர்வு ஆணையத்தை எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1929. பணியாளர் தேர்வு வாரியம் 1924 கொண்டு வந்திருப்பாங்க. இந்து சமய அறநிலையத்துறையை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1926 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எது வரும்? 3 வருங்களா? 1924. ஃபஸ்ட்டு 1 தான் வரும். எனக்கு 1ங்கிறது 1921 மற்றும் 1922 வருது. அப்போ 1. அடுத்தது 3வது ஆப்ஷன் வரும். அடுத்தது 4வது ஆப்ஷன். அடுத்தது 2வது ஆப்ஷன் வருங்களா? இப்போ ஆன்சர் பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1, 3, 4, 2 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. இந்த கூற்று என்னதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா சரி. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவ்வலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இந்த கூற்றும் சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இந்த கூற்றும் சரி. இப்போ 4வது கூற்று பார்த்தோங்க அப்படின்னாக்க ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார்னு சொல்லியிருக்காங்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது கட்டபொம்மனில் கூட வரமாட்டாங்க. ஒண்டி வீரன் புலித்தேவர் அவங்க கூட வருவாங்க. ஓகேவா? அப்போ இந்த கூற்று தவறானது. ஆன்சர் 1வது கூற்று, 2வது கூற்று, 3வது கூற்று சரி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெறாதவர் யாருன்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் லூசிங்டன் தான் அதனுடைய குழுவில் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, பாஞ்சாலம் குறிஞ்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. மேஜர் பானர்மேன். நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. பூலித்தேவரின் இறப்பு எப்போன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1767. குயிலினோட இறப்பு 1780. கட்டபொம்மனின் இறப்பு எப்போன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1799. மருது சகோதரர்களின் இறப்பு 1801 அந்த காலகட்டத்தில் வந்திருக்குங்களா? இப்போ எது வரும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 1வது ஆப்ஷன், அடுத்தது 2வது ஆப்ஷன், அடுத்தது 3, அடுத்தது 4. இப்போ ஆன்சர் 1, 2, 3, 4. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஆளுமையை அடையாளம் காணவும். ஆளுமையை அடையாளம் காணவும். சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவரது சுயசரிதையான ஜீவிய சரித சுரக்கம் ஆரம்பகால சுயசரிதர்களில் ஒன்றாகும். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். அவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் யாருன்னாக்க ரெட்டைமலை சீனிவாசன். இந்த ஆதி திராவிட மகாஜன சபையை எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க 1893 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்களா? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி எப்போன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 1906. தன்னாட்சி இயக்கம் 1916 அன்னி பெசன்ட் அம்மையார் உருவாக்கியிருப்பாங்க. பிபின் சந்திரபாலின் சென்னை வருகைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 1907 to 1908 அந்த காலகட்டம். கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் எப்போன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 1908. இதை நம்ம காலவரிசைப்படுத்துறங்க அப்படின்னாக்கா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 3, 4, 2ங்களா? அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றுகளை கொண்டு சரியான விடையளி.
உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. இவர் 1937ஆம் ஆண்டு சென்னை சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ருக்மணி லட்சுமிபதி. வேலுநாச்சியாரின் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. குயிலி. தவறான இணையை காண்க. களக்காடு போர் மாபுஸ்கானின் படைகள் தோற்கடிப்பு, இது கரெக்டு. காளையார் கோவில் போர் முத்துவடுகநாதர் எப்போ கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா 1772. ஓடாநிலை போர் தீரன் சின்னமலையின் முக்கிய போர், இதுவும் கரெக்டு. அரச்சலூர் போர் மருது சகோதரர்கள் கொல்லப்படுதல்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் ராங்கு. அரச்சலூர் போருங்கிறது யார் சம்மந்தப்பட்டது வரும் அப்படின்னாக்கா தீரன் சின்னமலை சம்மந்தப்பட்ட போர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், 1912 மதராஸ் திராவிடர் சங்கம், இது ரெண்டுமே கரெக்டு. 1916 ஜூலையில் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 1916 ஜூலையில் திராவிடர் இல்லம், 1916 நவம்பரில் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு வரணும். ஓகேங்களா, அப்படியே கிராஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனை இணை கரெக்டு? 2 இணை கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றுகளை கொண்டு சரியான விடையளி. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதை தர்மம் என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராணி மங்கம்மாள். சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. இப்போ மற்ற 3 கூற்று தவறாக இருக்கும். ஓகேங்களா, எந்த கூற்று சரின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் பின்ற கூற்று தான் சரி. ஈவேரா இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார், இந்த கூற்று சரி. ஃபஸ்ட்டு கூற்று ஏன் தவறுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க சென்னையில் ராஜாஜி சோதனை முயற்சியாக மதுவிலக்கை அறிமுகப்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கிடையாது, எங்கன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா சேலம். சேலத்தில் தான் ராஜாஜி 1937 மதுவிலக்கை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆப்ஷன் சியில் என்ன தப்புன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி என்னும் பாரதியாரின் பாடல் பாடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கத்தியின்றி ரத்தமின்றி பாடல் பாரதியாரது கிடையாது, யாருதுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க நாமக்கல் கவிஞரது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, 1921 தமிழகத்தில் வேல் சிலவரசர் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. 1921 கிடையாது, 1922. நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சென்னைவாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது, இது கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது, இதுவும் கரெக்டு. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியதுன்னு சொல்லியிருக்காங்க, இது ராங்கு. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ரெண்டு இடத்துலையுமே ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மகாஜன சபை கோரிக்கை வச்சுருப்பாங்க. விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் ராங்கு. இவர் விஎஸ் சீனிவாசனார் தீவிர தேசியவாதி கிடையாது, மிதவாத தேசியவாதி. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று செகண்ட் கூற்று ரைட்டு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர். ரெண்டாவது கூற்று, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க அஞ்சலை அம்மாள். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. சிவசுப்பிரமணியார்னு பார்த்தங்க அப்படின்னாக்க இங்கே இருக்கக்கூடியவங்களை எந்த இடத்துல இறந்தாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியார் நாகலாபுரத்தில் இறந்துருப்பாங்க. கட்டபொம்மன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா கயத்தாறு. சின்ன மருதுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா திருப்பத்தூர். தீரன் சின்னமலைன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க சங்ககிரி கோட்டை. ஆன்சர் 2, 1, 4, 3, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நெக்ஸ்ட்டு, கூற்று 1, 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28, 1930 அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யத்தை சென்றடைந்தார். கூற்று 2, 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தலில் ராஜாஜி போட்டியிட்டு சென்னை மாகாண முதலமைச்சர் ஆனார். கூற்று 3, ராஜாஜி இந்தி மொழியை கட்டாய பாடமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார்.
கூற்று 1 கரெக்டு, கூற்று 2 கரெக்டு, கூற்று 3 கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றுகளை கொண்டு நபரை அடையாளம் காண்கன்னு சொல்கிறாங்க. எந்த நபர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, இவர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். ரெண்டாவது கூற்று, இவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். மூணாவது கூற்று, இவர் 1947ஆம் ஆண்டு இந்திய விடுதலை அடைந்த போது சத்தியமூர்த்தியின் வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். அவர் யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க காமராசர். நெக்ஸ்ட்டு, சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. பி. ரங்கையா நாயுடு. நெக்ஸ்ட்டு, கூற்று 1, கோபால நாயக்கர் மற்றும் ஐதர் அலி ஆகியோரின் உதவியோடு சிவகங்கையை வேலு நாச்சியார் 1780ஆம் ஆண்டு மீட்டார். கூற்று 2, 1772இல் ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 1 ரைட்டு, கூற்று 2 ரைட்டு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, கூற்று, பிராமணர் அல்லாதவர்களுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரச்சனையை பெரியார் எழுப்பினார். காரணம், காங்கிரஸின் முதல் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 ரைட்டு. அதற்கான காரணம் வந்து தவறு. ஏன் தவறுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க, அவர் வந்து விற்பனை வரியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ரத்து செய்தார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காரணம் வந்து தவறு. ஆன்சர் என்னன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. MC ராஜா.